ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல விக்னேஷ். ஸோ புது நாள், புது சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டர் நம்மளோட டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆர் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் நிறைய வெரைட்டிஸ்ல நிறைய கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. எப்பயுமே ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ரொம்ப முக்கியமான சாப்டர், ஆனா ரொம்ப அண்டர் ரேட்டட். அண்ட் நிறைய பேர் வந்து வள 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 ஒரு பக்கம் ரெண்டு பக்கம்லாம் இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்றவங்கலாம் பார்த்துருக்கேன். ஸோ அது எதுவுமே தேவையில்லை. என்ன வெரைட்டி இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட டைப்பா இருந்தாலும் சரி, அப்ரோச் ரொம்ப 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 முக்கியம். ஸோ உங்களால கண்டிப்பா மைண்ட்ல சால்வ் பண்ண முடியும். பட் நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா ஒவ்வொரு வீடியோவையும் லைக் இந்த சாப்டர் எத்தனை வீடியோ வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வெறும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு ட்ரெயின் டிஸ்கஸ் பண்ண போறேன். ட்ரெயினுக்கு அப்புறம் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் பார்ப்போம். அது எல்லாத்துலயுமே இதோட கான்செப்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ டைப் 1 தானே, இல்ல பார்ட் 1 தானே, பேசிக் தானே அப்படின்னு இருந்துடாதீங்க. பேசிக் நீங்க என்னோட வே ஆஃப் டீச்சிங்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் ஒண்ணுமே புரியாது. ஓகேவா? ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எத்தனை பார்ட்டா கொடுத்தாலும் ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வேற எங்கேயுமே நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க பண்ண வேண்டிய சில விஷயங்கள், மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். இந்த சொல்யூஷன் பிடிஎஃப் அண்ட் சீக்கிரமா வரக்கூடிய அப்டேட்ஸ், ஒவ்வொரு அப்டேட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப், எவ்ரிதிங், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அண்ட் நம்மளோட வீடியோஸ், இதுக்கு முன்னாடி முடிச்ச வீடியோஸோட லிங்க்கும் உங்களுக்கு அங்க கிடைக்கும். சரியா? ஸோ மறக்காம நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேர்ன் வித் விக்னேஷ் ஃப்ரம் பிளே ஸ்டோர். அதோட லிங்க்கும் கீழே கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு மறக்காம ஸ்டடி மெட்டீரியல்ஸ்குள்ள வாங்க. உங்களுக்கு தேவைப்படுற கிட்டத்தட்ட 200 ஆக்கிட்டேன். 200 ஃபைல்ஸ்க்கு மேல இருக்கு. 200 பிடிஎஃப்க்கு மேல அவைலபிளா இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க ஃபோன் மெமரியில ஸ்டோர் ஆகும். நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த குழப்பமும் வேண்டாம். எல்லா வீடியோஸும் பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருப்பேன். டைப் வைஸ் பெஸ்ட் பேசிக் 12 லெவல் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ நான் இந்த எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்றேன், பார்க்கலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு வர வேண்டாம். சரியா? அண்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் டாபிக்ஸ் எஸ்ஐயும் இருக்கு. ஸோ இதை எதையுமே முடிக்க மறந்துடாதீங்க. டெய்லியே லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராம்லயும் லிங்க் இருக்கும். சரியா? என்னோட ஸ்டைல்ல முடிச்சிருப்பேன். ஸோ சாப்டரோட நேம் பாத்தீங்கன்னா டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். அதாவது நேரம், வேகம் மற்றும் தூரம். இந்த 3 டேர்மை வச்சுதான் நம்ம அந்த சாப்டரே பார்க்க போறோம். சரியா? சி 3 டேர்ம் லைக் டிஸ்டன்ஸ், இதுதான் என்னன்னு சொல்லுவோம், தூரம் இல்லையா? ஸ்பீட், வேகம், டைம், நேரம் இல்லையா? ஸோ இந்த டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னொன்னா பார்க்கலாம். எல்லாமே இந்த ஒரு வீடியோலயே பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிளான் பண்றேன். ஓகே, நான் சென்னையில இருக்கேன், திருப்பதி போகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்லி 100 கிலோமீட்டர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ப்ரோ அதுக்கு மேலேயே வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஸோ நான் வந்து ஓகே 2 வீலர்லயே போலாம் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பெட்ரோல்லாம் போட்டுட்டு நான் கிளம்பிடுறேன். ஓகே, ஸோ நான் போகும்போது சில ஹைவேஸ் ரோட்ல என்னால 100 km/h ஸ்பீட்லயும் போக முடியும் இல்லையா? அண்ட் சில இடத்துல சிக்னல் போடுவாங்க, நான் நின்று ஆகணும் இல்லையா? நிற்கும் போது என்னோட ஸ்பீட் என்ன? 0 km/h இல்லையா? km/h பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஸ்பீடோமீட்டர் இருக்கும் எல்லாரோட வண்டியிலயுமே. ஸ்பீடோமீட்டர்லயே ஷோ ஆகும். கரெக்டா? ஸோ என்னால வந்து ஒரே ஸ்பீட்ல அங்க போய் சேர முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஒரு இடத்துல நான் ஸ்லோவா போவேன், ஒரு இடத்துல க்ரௌடடா இருக்கலாம், தெரு ரொம்ப பிஸியான தெருவா இருக்கலாம், நிறைய வண்டிகள் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அந்த இடத்துல நான் ஸ்லோவா போகணும். சிக்னல் ரெட் சிக்னல் போட்டாங்கன்னா நான் நிக்கணும்.
இல்ல ஹைவே ரோடு காலியா இருக்குன்னா என்னால ஸ்பீடாவும் போக முடியும், இப்படியே போ இல்லையா. சோ நான் என்ன பண்றேன், நான் ஃபார் எக்ஸாம்பிள் 5 hours எடுத்துக்கிறேன். ஓகேவா, நான் வந்து பாத்தீங்கன்னா 5 hours. ஸோ நான் ஒரு 7 மணி, காலையில 7 மணிக்கு நான் கிளம்புறேன். நான் வந்து திருப்பதி போய் ரீச் ஆகும்போது 12 மணி. இதுவும் சொல்லாதீங்க ப்ரோ 5 hours பாசிபிளியான்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். அப்போ என்னோட கால்குலேஷன் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 100 கிலோமீட்டர் ஸ்பீடு 5 மணி நேரத்துல போயிருக்கேன் இல்லையா. 100 கிலோமீட்டர் ஸ்பீடு 5 மணி நேரத்துல போயிருக்கேன். அப்போ 1 மணி நேரத்துக்கு நான் டிவைட் பண்ணுவேன். 1 மணி நேரத்துக்கு நான் 20 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போகணும். கரெக்டா, 20 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ 20 கிலோமீட்டர் பர் ஹவருங்கிறத தான் நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம், சராசரி வேகம். இது ஒரு தனி டைப்பு, வெயிட் பண்ணுங்க, அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதையும் கொண்டு வரேன். ரொம்ப ஸ்பெஷல் டைப், ரொம்ப சூப்பர் டைப். ஓகேவா, அப்போ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு இடம் எவ்வளவு தூரம் நீங்க போறீங்களோ அது நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல அண்ட் எவ்வளவு நேரத்துல போறீங்க, இதை பேஸ் பண்ணிதான் இல்லையா. அப்போ எனக்கு தூரம் அப்படிங்கிறது கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஸ்பீடு இன்டு டைம் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? நான் எவ்வளவு ஸ்பீட்ல போறேன் இன்டு எத்தனை மணி நேரத்துல போறேன், அதுதான் நான் போகக்கூடிய தூரத்தை எனக்கு காட்டும். கரெக்டா, ரொம்ப சிம்பிளான விஷயம். அண்ட் இதுல இருந்தே நீங்க இன்னும் 2 குவான்டிட்டியும் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்தையும் இதுல நான் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நோட்ஸ் நீட்டா இருக்குமா, ஸோ நல்லா ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். சரியா, இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஒன் நான் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா, இந்த இடத்துல நான் ஸ்பீடு, வேகம் என்னன்னு கண்டுபிடிக்கும். வேகம் என்னன்னு கண்டுபிடிக்க வேகம் மட்டும் தான் அங்க வைப்போம், மற்ற எல்லாத்தையும் இந்த சைடு நம்ம அனுப்பணும் இல்லையா. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணலாம், எவ்வளவு தூரம் போயிருக்கேன் அப்படிங்கிற தூரம் எனக்கு முக்கியம். அண்ட் அந்த பக்கம் மல்டிப்ளைல இருந்தா இந்த பக்கம் டிவைட் ஆகும் இல்லையா, டைம். சோ நான் எவ்வளவு வேகம் போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்னா நான் எவ்வளவு தூரம் பயணம் செய்யறேன் டிவைடட் பை நான் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டா, இன்னொரு டேர்ம் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்காத இன்னொரு டேர்ம் என்ன, டைம் எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டைம் தெரியும். டைம் தெரியணும்னா என்ன பண்ணுவோம், மற்ற எல்லாத்தையும் இந்த சைடு அனுப்புவோம் இல்லையா, டிஸ்டன்ஸ். ஸ்பீடு அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகும். ஸோ இது 3 தான் ரொம்ப 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 முக்கியம். நீங்க ஈச் அண்ட் எவ்ரி டைம் இதை வந்து எழுதி பார்க்கறது இல்ல ஃபார்முலா மாதிரி மெமரி பண்ணக்கூடாது. டெய்லி லைஃப் எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணி யோசிங்க. சரியா, ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீடு தெரியணும்னா எவ்வளவு தூரம் நான் போயிருக்கேன் டிவைடட் பை நான் எடுத்துக்கிற டைம். டைம் தெரியணும், நேரம் தெரியணும்னா எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருக்கீங்க டிவைடட் பை எவ்வளவு ஸ்பீட்ல பயணம் செஞ்சிருக்கீங்க. ஸோ இது 3 வச்சுதான் நம்ம கிட்டத்தட்ட எல்லா டைப்ஸையுமே பார்ப்போம். ஓகேவா, ஸோ மஸ்ட் கம்பல்சரி. இந்த பேசிக் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னன்னா ஈவன் 0 லெவல்ல இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. ஓகேவா, அவங்களுக்காகவே நான் பொறுமையா ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போறேன். இந்த பாக்ஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது 3மே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்பீட் இன்டூ டைம். அதாவது தூரம் என்பது வேகம் இன்டூ நேரம். ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம். வேகம் என்பது தூரம், எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க அதுக்கு நீங்க எடுத்துக்கிட்ட நேரம். டைமுங்கிறது நீங்க எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க டிவைடட் பை எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்கீங்க. நேரம்ங்கிறது தூரம் டிவைடட் பை வேகம். சரியா, சோ இப்போ ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். தூரம்னா என்ன, வேகம்னா என்ன, இதெல்லாம். இப்போ
இந்த சாப்டர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் அலகுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So units of measurement. Time is usually measured in seconds, minutes or hours. Yes, நம்ம என்ன பண்ணுவோம், டைமை செகண்ட்ஸ்லயும் ஹேண்டில் பண்ணுவோம், டைமை மினிட்ஸ்லயும் ஹேண்டில் பண்ணுவோம், ஹவர்ஸ்லயும் ஹேண்டில் பண்ணுவோம். Then distance is usually measured in meters, kilometers. Mostly 99% உங்களோட கொஸ்டின் வந்து மீட்டர்ஸ்லயும் கிலோமீட்டர்ஸ்லயும் தான் இருக்கும். அதே மாதிரி 99% வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் செகண்ட்ஸ்லயும் ஹவர்ஸ்லயும் தான் இருக்கும். சரியா? ரேரா சம்டைம்ஸ் கேட்டால் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணா அதுக்கும் நீங்க ரெடியா இருக்கும். ஓகேவா? மீட்டர்ஸ்ல தான் வரும் அண்ட் கிலோமீட்டர்ஸ்ல தான் வரும் 99%. சம்டைம்ஸ் மைல்ல கொடுக்கலாம், சம்டைம்ஸ் யார்ட்ஸ்ல கொடுக்கலாம், சம்டைம்ஸ் ஃபீட்ல கொடுக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கும். சரி? ஸ்பீட் இஸ் யூசுவலி மெஷர்ட் இன் கிலோமீட்டர் பர் ஹவர், மீட்டர் பர் செகண்ட் 99%. சம்டைம்ஸ் மைல் பர் ஹவர் கேட்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. நேரம் பொதுவாக வினாடி, நிமிடம் அல்லது மணி, அதாவது மணி நேரம் ஆகியவற்றால் அளவிடப்படுகிறது. தூரம் பொதுவாக மீட்டர், அதான் நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி நீங்க வினாடி பார்ப்பீங்க, மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம், மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பர் ஹவர். தூரம் டிஸ்டன்ஸ் பொதுவாக மீட்டர், கிலோமீட்டர், இது ரெண்டு தான் 99%. ஓகேவா? அல்லது மைல், யார்ட் அல்லது அடி ஆகியவற்றால் அளவிடப்படுகிறது. தென் லாஸ்ட்ல வேகம். ஸ்பீட் பொதுவாக மணி, கிலோமீட்டர் பர் மணி ஆர் கிலோமீட்டர் பர் அவர், மைல் பர் அவர் அல்லது மீட்டர் வினாடிக்கு ஆகியவற்றால் அளவிடப்படுகிறது. மோஸ்ட்லி ட்ரெயின் ப்ராப்ளம் வரும். சரியா? ட்ரெயின் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா செகண்ட்ஸும் மீட்டரும் தான் ஆல்மோஸ்ட் 99% அதில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த யூனிட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த யூனிட்லாம் நீங்க அடுத்து கத்துக்க வேண்டிய விஷயம், ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு மாத்துறது கம்பல்சரி. கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேவா? ஒரு அலகுல இருந்து இன்னொரு அலகுக்கு நீங்க மாத்துறது ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். அண்ட் இங்க இருந்து அங்க, அதாவது மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பர் அவர், கிலோமீட்டர் பர் அவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்ட், இல்ல மினிட்ல மாத்துறது, செகண்ட்ஸ்ல மாத்துறது, இதெல்லாம் என்னோட கிளாஸ் கவனிக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட்ல பண்ணணும். பேப்பர் பென்ல பண்ண நாட் அலவுட். ஓகேவா? நான் சொல்ற நாட் அலவுட்னு எக்ஸாம்ல பேப்பர் கொடுப்பாங்க. சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரு மணி நேரத்துல எத்தனை நிமிஷம் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும், 60 நிமிஷம். ஒரு மணி நேரத்துல 60 நிமிஷம். ஒரு நிமிஷத்துல எத்தனை செகண்ட்ஸ்? 60 செகண்ட் இல்லையா? ஒரு நிமிடத்திற்கு 60 நொடிகள் இல்லையா? அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 60 நொடி இன்டூ 60 நொடி, 3600 செகண்ட்ஸ். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. என்ன இவரு ரொம்ப பேசிக்கா போறாரு, கொஸ்டின் வேற லெவல்ல கொண்டு வந்திருக்கேன், பார்க்க போறீங்க. சரியா? சோ இங்க இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், ஒரு மணி நேரத்துக்கு 3600 செகண்ட்ஸ். 60 into 60 3600. தென் இது டைமுக்கு, டைமோட கன்வர்ஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். தென் 1 kilometer is equal to 1000 மீட்டர். எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஒரு கிலோமீட்டர்ல 1000 மீட்டர் இருக்கு. தென் ஒரு மைல்ல 1.609 or 6, okay, 1.6 கிலோமீட்டர் ஞாபகம் வைங்க போதும். 1 mile is equal to 1.6 kilometer or 1 kilometer is equal to 0.6214 mile. ரொம்ப ரேர், பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. மேபி எக்ஸாம்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு யார்டுக்கு 3 ஃபீட். ஒரு யார்டுக்கு 3 ஃபீட். ஓகேவா? இது போதும். யூனிட்லயே பாத்தீங்கன்னா நிறைய டிராவல் பண்ணலாம், பட் நமக்கு அவ்வளவு தேவைப்படாது.
99.9% நமக்கு கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்துங்க, மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. ரைட்? சோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எப்படி கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் ஹவருக்கு மாத்துறது, சாரி மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்துறது ரொம்ப பேசிக்கா பார்க்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 90 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கு, சரியா? 90 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு இருக்கு. இதனா மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும். சி, கிலோமீட்டர் பர் ஹவருங்கிறது என்ன? ரொம்ப டீடைலா போவோம், லாஸ்ட்ல மைண்ட்லயே நீங்களே சால்வ் பண்ணுவீங்க. கிலோமீட்டர் பர் ஹவர் இதை நான் என்ன பண்ணணும், மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும். இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். ஒரு கிலோமீட்டர்ல எத்தனை மீட்டர் இருக்கு? 1000 மீட்டர்ஸ். ஒரு ஹவருக்கு எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு? 3600 செகண்ட்ஸ், இல்லையா? அப்போ கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாற ஒரு கிலோமீட்டருக்கு 1000னா இந்த 90க்கு இன்டூ 1000. அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு 3600 செகண்ட்ஸ். ஸோ இதால நீங்க இன்டூ பண்ணும்போது உங்களுக்கு இங்க மீட்டர் பர் செகண்ட்ல கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 1000 and 3600 முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணி, இப்போ இதை 2 5s are 10, 2 18s are 36 அப்படின்னு போட்டு, தென் 18 வந்து 5s are கேன்சல் ஆகி, இப்போ இதை மாத்துறது என்னோட நோக்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேஸை ரெடி பண்ணுவோம், சரியா? இப்படி போ. சரி, இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு. அது என்ன? கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்த நீங்க என்ன பண்ணணும், இன்டூ 5/18 பண்ணணும், இல்லையா? சரி, அடுத்தது நான் வரேன் மீட்டர் பர் செகண்ட். இப்போ என்கிட்ட இப்போ நம்ம பார்க்க போறது மீட்டர் பர் செகண்ட் எப்படி கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாறுதுங்கிறது. இப்போ என்கிட்ட 25 மீட்டர்ஸ் பர் செகண்ட் இருக்கு, அதனால் கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாறும். ஓகே, இப்போ ஒரு கிலோமீட்டர்ல 1000 மீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ பிரதர் ஒரு மீட்டர்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க 1, அப்ப அந்த 1000 எங்க போயிடும்? இங்க போயிடும். 1/1000 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. சரி ப்ரோ, ஒரு ஹவர்ல 3600 செகண்ட். அப்போ ஒரு செகண்ட்ல எத்தனை ஹவர் இருக்கு? இந்த 3600 இங்க வந்துடும், which is 1/3000. ஓகேவா? கிளியரா புரிஞ்சிருச்சா? அப்ப நான் இங்க பண்ண வேண்டியது மீட்டர் பர் செகண்ட்ல, அதாவது மீட்டரை கிலோமீட்டருக்கு நான் மாத்தணும். மீட்டரை கிலோமீட்டருக்கா மாத்த நான் என்ன பண்ணணும், இன்டூ 1/1000 பண்ணணும். இங்க வெறும் 1000 இருந்ததுனால ஈஸியா மேல, அப்படியே 3600 இருந்ததுனால கீழே போட்டி. இங்க அதே மாதிரி செகண்ட்ஸை நீங்க அவரா மாத்த போறீங்க. ஒரு செகண்ட்ல 1/3600 செகண்ட்ஸ் இருக்கு. அப்ப இங்க இருக்கிறதே 1/செகண்ட், ஏற்கனவே கீழே இருக்கு. கீழே இருக்கும்போது நீங்க 1/3600 போட்டீங்கன்னா அது மேல தானே போகும். அப்போ இன்டூ 3600/1. ஓகேவா? இத பண்ணும்போதுதான் உங்களுக்கு கிலோமீட்டர் பர் ஹவராவே இது மாறும். டீட்டெயிலா சொல்றேன், தென் ஷார்ட்டாவும் சொல்றேன், டோன்ட் வரி. இங்கேயும் அதே மாதிரி 0000 கேன்சல், இங்க 18 சார், இங்க 5 சார். அப்போ மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்த நீங்க பண்ண வேண்டியது என்ன, இன்டூ 18/5. ஓகேவா? சோ நிறைய பேர் வந்து மெமரி பண்ணுவாங்க. கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்த 5/18 இன்டூ பண்ணோம். மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு 18/5 மல்டிப்ளை. ஓகே ஃபைன், பட் ஆனா மாறிடுச்சு, நீங்க மறந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பாயிடும், மொத்த கொஸ்டின் ராங் ஆயிடும். ஓகேவா? டீட்டெயிலா சொல்லியிருக்கேன், ஸோ அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டா மாற இன்டூ 5/18, மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவரா மாற இன்டூ 18/5. ஓகே, மைண்ட்ல இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர். ஓகேவா?
எப்பயுமே நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது, இதுக்கப்புறம்லாம் பேசிக் நான் சொல்லவே மாட்டேன். ஓகேவா? கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்ட் மாற. அண்ட் இது எப்பயுமே ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் மைண்ட்ல சால்வ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ற ஒரு அப்ரோச். நான் சொன்னதுல இருந்து நீங்க கிளியரா ஒன்னா வாட்ச் பண்ணலாம். கிலோமீட்டர் பர் ஹவர்ல மீட்டர் பர் செகண்டுக்கு நான் ஏன் மாத்துறேன்னா, இந்த மாதிரி இன்டூ 5/18 போட்டு 18 கிலோமீட்டர் பர் ஹவர் உங்களுக்கு எப்பயுமே 5 மீட்டர் பர் செகண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப புரியுதா? இப்ப நான் 1 கிலோமீட்டர் பர் ஹவர் இங்க வச்சேன்னா 1 கிலோமீட்டர் பர் ஹவர் இங்க நான் வைக்கும்போது இங்க ஆல்ரெடி 5 இருக்கு, இங்க கீழே 18 வந்துடும். ஸோ இதனாலதான் கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டா மாற இன்டூ 5/18 நம்ம போடுறோம். சரியா? ஞாபகம் வைங்க, எல்லாத்தையும் எழுத வேண்டாம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், இதை மறந்துட்டீங்கனாலும் அது உங்களுக்கு மறக்கவே கூடாது. ஏன்னா இதை வச்சு என்னால உங்களுக்கு மைண்ட்லயே சொல்லி தர முடியும் கொஸ்டின்ஸ். அடுத்து பார்க்க போறீங்க. சரியா? இன்னும் கொஸ்டின்ஸே போல. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் 18 கிலோமீட்டர் பர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ நான் என்ன பண்ணுவேன், எல்லா கொஸ்டினையும் கிலோமீட்டர் பர் ஹவர்ல மாத்துற மாதிரி 18 டேபிள் இருந்தா 18 இன்டூ என்ன பண்ணா இங்க மாறுதோ அதை 5 இன்டூ அதே டேபிள்ல பண்ணீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளியரா ஒன்று சொல்றேன் பாருங்களேன். சப்போஸ் 36 கிலோமீட்டர் பர் ஹவர் கேள்வியில 36 கிலோமீட்டர் பர் ஹவர் நீங்க மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திர சூழ்நிலை வருது. சோ அதர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா என்ன பண்ணுவாங்க, உடனே கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்த இன்டூ 5/18. எதுக்கு? இதுவே தேவையில்லை. நீங்க கிளியரா இருக்கீங்கல்ல, 18 கிலோமீட்டர் பர் ஹவர் 5 மீட்டர் பர் செகண்ட். 18 இன்டூ என்ன போட்டா 36 இன்டூ 2, அதே இன்டூ 2 இங்கேயும் போடுங்க 10 மீட்டர் பர் செகண்ட். அவ்வளவுதான். அப்ப இங்க இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், கான்செப்ட் பிளஸ் 18 டேபிள்ஸ், 18 டேபிள்ஸ் 19 டேபிள்ஸ், சாரி 9 டேபிள்ஸ். ஏன்னா 9லயும் இருக்கு, உங்களுக்கு நான் விஷயம் இல்லாம சொல்ல மாட்டேன் இல்லையா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் 18 டேபிள் உங்க ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். டேபிள்ஸ் ரொம்ப அண்டர் ரேட்டட், டேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? 18 1 சார் 18, 18 2 சார் 36, 18 3 சார் 54. என்ன ஒரு டேபிள்ஸ் எல்லாம் கொண்டு வரான்னு நினைக்காதீங்க, விஷயம் இருக்கு. அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது பேப்பர் பெனே யூஸ் பண்ண மாட்டீங்க. 18 3 சார் 54, 18 4 சார் 72, 18 5 சார் 90, 18 6 சார் 108, 18 7 சார் 126, 18 8 சார் 144, 18 9 சார் 162, 18 10 சார் 180. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இப்போ 144 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கு கேள்வியில. சரியா? 144 கிலோமீட்டர் பர் ஹவர். வேற யாரும் இருந்தா இன்டூ 5/18 போட்டு கேன்சல் பண்ணி அடிச்சு கோடை போட்டு ஒரு வழி பண்ணி வேண்டாம். எதுக்கு? 18 இன்டூ என்ன போட்டீங்கன்னா 144 இன்டூ 8, அந்த பக்கம் இன்டூ 8 போடுங்க. 5 இன்டூ 8 40, தட்ஸ் இட், 40 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ப்ரிப்பரேஷன் அப்போ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது எக்ஸாம்ல கொடுக்குற 1 hour 1.5 hours உங்களுக்கு ரொம்ப அதிகமா தெரியும். சும்மா உட்காருவீங்க, ரிவைஸ் பண்ணிட்டு பேப்பரே ஒரு முறை ரிவைஸ் பண்ணுவீங்க, எதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ நான் உங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சப்போஸ் இன்னும் சில விஷயங்கள் பேசிக்கா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு புரியாத பட்சத்துல அகைன் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. சரியா? ஸோ 9 டேபிள்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன். 9 1 சார் 9, 9 2 18, 9 3 27, 9 4 36, 9 5 45, 9 6 54, 9 7 63, 9 8 72, 9 9 81, 9 10 90. சேம் 18 ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 வரையும் கூட எல்லாருக்கும் தெரியும். 18 6 சார் 108, 18 7 சார் 126, 18 8 144, 162 180. கம்பல்சரி. ஏன் எதுக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கான்செப்டுக்கே இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ரொம்ப ஒர்த்தா இருந்ததுல. இப்போ இந்த கொஸ்டின் நீங்களே அடிப்பீங்க, ஐ எம் ஷோர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க பேசும்போதே நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எக்ஸ்பிரஸ் த ஸ்பீட் ஆஃப் 25 மீட்டர் பர் செகண்ட் இன் கிலோமீட்டர் பர் அவர். 25 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தை கிலோமீட்டர் பர் அவருக்கு மாற்றுக. 18 கிலோமீட்டர் பர் அவர் 5 மீட்டர் பர் செகண்ட். 5 இங்க 25 இருக்கு, 5 இன்டூ 5, 18 இன்டூ 5 என்ன 90, 90. ஆப்ஷன் அவ்வளவுதான். நோ பேப்பர் நோ பென். இல்லைன்னா இப்படியும் பண்ணலாம்.
25 மீட்டர் per செகண்ட் இருக்கா? மீட்டர் per செகண்ட் கிலோமீட்டர் per hour மாத்த 18/5 பண்ணுவீங்களா? 5 5s are 25, 18 5s are 90. இல்ல நான் சொன்ன அப்ரோச்ல 18 kilometer per hour always equal to 5 meter per second வைங்க. இங்க கேட்கப்பட்டது 25 meter per second into 5 sorry into 5 இங்க and into 5 இங்க. ஆல்வேஸ் நான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல சொல்லதான் ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் மைண்ட்ல சால்வ் பண்ணுங்கிறதா எனக்கு ஒரு ஆசை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இங்க பாருங்க, மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, கேள்வியில ஒண்ணுமே இல்ல பாருங்க. A bus covered a distance of 162 km. If speed of bus is 15 meter per second, then what will be the time taken? ஒரு பேருந்து 162 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறது. அந்த பேருந்தின் வேகம் 15 மீட்டர் per second எனில் அதை எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு? ஒண்ணுமே இல்ல கேள்வியில. சோ நானா இருந்தேன்னா 5 into 3 15, 18 into 3 54, 54 into 3 162, 3 hours. ஸோ மெயின்ஸ்ல இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த பஸ் 162 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருக்கு. ஸ்பீடு 15 மீட்டர் per செகண்ட். ஆல்வேஸ் ரிமெம்பர், கொடுக்கிற எல்லாத்தையும் ஒரே யூனிட்டா கொடுத்தாங்கன்னா சூப்பர். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரே யூனிட் வர மாதிரி மாத்திக்கோங்க. கிலோமீட்டர்ல தூரத்தை கொடுத்துருக்காங்க, அப்போ கிலோமீட்டர் per hourல மாத்துங்களேன். இப்பதானே சொன்னேன் 18 கிலோமீட்டர் per hour 5 மீட்டர் per செகண்ட் அப்படின்ட்டு. ஸோ இங்க 15 மீட்டர் per செகண்ட். 5 into 3 போட்டீங்கன்னா 15, 18 into 3 போட்டீங்கன்னா 54 கிலோமீட்டர் per hour. ஸோ 162 கிலோமீட்டரை 54 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல போகுது. டிவைட் பண்ணணும். ஸோ 54 into 3 டைரக்டா 162 ஆப்ஷன். அவ்வளவுதான். ஸோ டீடைல்ட் அப்ரோச் கேட்கறவங்களுக்கு நோட்ஸ்லயும் இது உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ 15 இங்க டேட்டால கொடுத்தது இல்லையா? அப்ப என்ன ஆயிருக்கு? இன்டூ 3. இந்த பக்கமும் இன்டூ 3 பண்ணுங்க. 18 3 சார் 54. 54. அண்ட் நான் சொன்ன மாதிரி டைம் கேட்டுக்காங்களா? டைம் இஸ் ஈக்குவல் டு வாட்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். போற தூரம் டிவைடட் பை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய வேகம். ஸோ தூரம் என்ன? 162. வேகம் என்ன? இப்பதான் கண்டுபிடிச்சிங்க 54. ஸோ 54 into 3 சார் 162. ஸோ எடுத்துக்கிற டைம் என்ன? 3 hours. இல்லையா? எதுக்கு பேப்பர், எதுக்கு பென்? வேண்டாமே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The speed of a train is 90 km per hour. What is the distance covered by it in 10 minutes? ட்ரெயின் ப்ராப்ளம் தனியா ஹேண்டில் பண்ணுவோம். இது பேசிக். ஓகேவா? ஒரு ரயிலின் வேகம் 90 km per hour. அது 10 நிமிடங்களில் கடக்கும் தொலைவு என்ன? நிமிஷத்துல. ஒன்னும் இல்ல, ஒன்னும் பாத்துறாதீங்க, எல்லாமே பாத்துட்டோம். அவர் பாத்துட்டோம், மினிட் பாத்துட்டோம், செகண்ட்ஸ் பாத்துட்டோம். அப்புறம் என்ன? இப்ப பாருங்களேன், 90 km per hour which means நிமிஷத்துக்கு மாத்துங்க. 60 நிமிஷத்துக்கு 90 கிலோமீட்டர் போகுது. அதுதானே கணக்கு. 60 நிமிஷத்துல 90 கிலோமீட்டர் போகுது. 10 நிமிஷத்துல போயிடும். 60 எப்போ 10 ஆகும்? 60 10 மாறணும். 6ஆல டிவைட் பண்ணணும். 60 எப்போ 10 மாறும்? 6ஆல டிவைட் பண்ணா. அப்போ இந்த 90ஐயும் 6ஆல டிவைட் பண்ணுங்க. 90ஐயும் 6ஆல டிவைட் பண்ணுங்க. 15. தட்ஸ் ஆல். 15. அவ்வளவுதான். சி, 60 நிமிஷத்துல 90 கிலோமீட்டர் போகுது. அப்போ 10 நிமிஷத்துல இந்த பக்கமும் டிவைடட் பை 6, இந்த பக்கமும் டிவைடட் பை 6. அவ்வளவுதான். ஆன்சர் வந்தாச்சு. சரி, அவங்க கொடுத்ததுதான் எழுதுறேன். 90 கிலோமீட்டர் 60 மினிட்ஸ்ல போகுது. ஓகேவா? அப்ப 10 மினிட்ஸ்ல என்ன? 60 10 மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 6 பண்ணணும். இந்த பக்கமும் டிவைடட் பை 6 பண்ணுங்க. 1 சார் 5. சோ நம்ம ஆப்ல பெய்டு கோர்சஸும் போயிட்டு உங்களால 1500, 700, 900 இந்த ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா 2 years வேலிடிட்டி. என்னோட டீச்சிங்ல 0 level to இந்த மாதிரி SSC லெவல் கொஸ்டின்ஸ் வரையும் எடுத்துட்டு போவேன். ரயில்வே ஸ்டார்ட் பண்ணி SSC லெவல் பார்க்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா 2 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
ஸோ நம்ம கோர்ஸ் டீடைல் ரைட் நோ நான் மேக்ஸ் ரீசனிங் அண்ட் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதர் சப்ஜெக்ட்ஸ் வந்து பிளானிங்ல ப்ரிப்பரேஷன்ல போயிட்டு இருக்கு, இன்னும் வரல. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த நாலேஜும் வேண்டாம். இந்த வீடியோ பார்க்குற போது உங்களுக்கு எதனா சொன்னா உங்களுக்கு நாலேஜ் வேணும், அதே மாதிரி தான் அந்த வீடியோ செப்பரேட். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாலேஜ் வேணுங்கிற அவசியமே இல்லை. கோர்ஸை ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பார்த்தீங்கன்னா போதும். ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். ஸோ நானே எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஹேண்டில் பண்றதுனால ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். ஓகேவா? டெய்லி லைவ்லாம் இருக்காது, சண்டே லைவ் மட்டும் இருக்கும். கான்செப்சுவல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் உங்களுக்கு டைரக்டா போயிருக்கவே மாட்டேன், ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் சால்வே பண்ணிருப்பேன். ஷார்ட்கட்ஸ் இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்காது. எந்த சாப்டர்ல ஃபார்முலா மஸ்டோ அங்க மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்களே கொஸ்டின் அந்த மாதிரி செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிடுவீங்க. வைட் வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின், ஒவ்வொரு சாப்டரும் டைப் வைஸ் இருக்கும். பேசிக் லெவல் டு மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் ஒரு சிஸ்டமேட்டிக்கா அரேஞ்சா இருக்கும். ஓகேவா? சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ, ஆர்ஆர்பில, என்டிபிசி, ஏஎல்பி, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், ஜெய், குரூப் டி. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரிலாம் இல்லை. நான் என்ன பண்ணணுமோ அதை பெஸ்டா ஒரே கோர்ஸ்லேயே பண்ணிருக்கேன். ஸோ நீங்க வேற கோர்ஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? இதுலயே எல்லாமே இருக்கும். அஃபிஷியல் பேப்பர்ஸ் தான். இப்போ நீங்க பாக்குறீங்களா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழேயும் அது என்ன எக்ஸாம் என்ன ஷிஃப்ட்னு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபுல் கோர்ஸ்லயும் போட்டிருப்பேன். ஸோ நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வேற எங்கனாலும் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா ரைட் நோ நம்ம கிட்ட மார்க் டெஸ்ட் இல்லை. ஓகே, உங்க ஸ்கோர் பூஸ்ட் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ ஹவு டு பை அவர் கோர்ஸ்? ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுறீங்களா? அதுக்கப்புறமா நீங்க வர வேண்டிய இடம் பெய்டு கோர்ஸ். ஸோ இதுக்குள்ள வாங்க. இதுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது ஃபர்ஸ்ட் கோர்ஸ். ஏன்னா எல்லாமே மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் எல்லாமே இதுலயே கிடைச்சிரும். அது இல்லைன்னா செப்பரேட்டா மேக்ஸ் அண்ட் ரீசனிங், இது கண்டென்ட் சேம் தான், பட் தனித்தனி பேட்சஸ். இது சயின்ஸ், இதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் டிஃபர் ஆகும். ஸோ இங்க ஆஃபர் போயிட்டு இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த பேட்ச் 1500லயே கிடைக்கும், 2 years வேலிடிட்டியோட. ஸோ ஒன்ஸ் பே பண்றதையும் சொல்லிடுறேன். கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கூப்பன் ஷோ ஆகும். கூப்பனை கிளிக் பண்ணி பை நோ கொடுங்க. கூப்பனை கிளிக் பண்ண உடனே டிஸ்கவுண்ட் அப்ளை ஆயிடும். தென் பே ஆன்லைன் கொடுத்து ஆன்லைன் பேமெண்ட் மோட்ல ஏதாவது பேமெண்ட் நீங்க பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பே பண்ண உடனே மை கோர்ஸ் இருக்கு இல்லையா, இதுல உங்க கோர்ஸ் வந்துடும். கோர்ஸ்க்குள்ள போங்க. ஃபர்ஸ்ட் கோர்ஸ்க்குள்ளேயே எடுத்த உடனே ஒரு 1 hour வீடியோ கொடுத்துருப்பேன். ஹவு டு கெட் செலக்ஷன் வித் த கோர்ஸ். கோர்ஸை யூஸ் பண்ணி எப்படி செலக்ஷன் ஆகும், அதுல கோர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், என்னென்ன இருக்கும், எப்படி நீங்க 0 லெவல்ல இருந்து டாப்பர் லெவலுக்கு ரெடி ஆகலாம், அது எல்லாமே அந்த 1 hourல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுல சொன்ன மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், என்டிபிசி சிபிடி 1 யூஜில கேட்டிருக்காங்க பாருங்க. A bus traveling at 36 km/h completes a journey in 5 hours. What should be its speed to cover the same distance in 10 hours? 36 km/h வேகத்தில் செல்லும் ஒரு பேருந்து ஒரு பயணத்தை 5 மணி நேரத்தில் முடிக்கிறது. அதே தொலைவை 10 மணி நேரத்தில் கடக்க வேண்டுமெனில் அதன் வேகம் என்னவாக இருக்கிறது? ஃபர்ஸ்ட் சிம்பிளா யோசிங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும், பல வருஷமா என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு எதையுமே எடுத்த உடனே பென் எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட கத்து வச்சுட்டு 36 km/h வந்துருச்சா, km/h மீட்டர்/செகண்ட் மாத்தது 5/18 வேணாம். தெரியட்டும், உங்களுக்கு தெரிஞ்சாலுமே கொஞ்சம் யோசிங்க, புரிஞ்சுக்கோங்க, யோசிங்க. 4 ஆப்ஷன் தானே இருக்கு, அதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தானே ஆன்சரா இருக்கும். இப்போ இங்க பாருங்களேன், ஒரு பஸ் 36 km ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அப்படி போனா 5 மணி நேரத்துல அது கம்ப்ளீட் பண்ணும் ஜேர்னிய. 10 மணி நேரத்துல கம்ப்ளீட் பண்ணணும்னா என்ன அப்படிங்கிறது கேள்வி. இத சிம்பிளா அடிக்கணும் அப்படின்னா 18 km/h. கேள்வியில ஒண்ணுமே இல்லை. இதுக்கு இன்னொரு அப்ரோச்சும் இருக்கு, ஆனா அதோட பேசிக்ஸ் நான் அடுத்த வீடியோல எடுப்பேன். என்ன அப்படின்னா சிம்பிள், 36 km/h போனா 5 மணி நேரம் எடுக்குது இல்லையா? ஒரு ரூல் இருக்கு, சிம்பிளா ஒரு விஷயம். இப்போ நீங்க பயணம் செய்யக்கூடிய நேரம் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? அதே தூரம் தான் போறீங்க, தூரத்துல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க பயணம் செய்ய வேண்டிய நேரம் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்? ஸ்பீடு குறைஞ்சா. கரெக்டா? இப்போ சிம்பிளா ஒரு இடத்துக்கு ஸ்பீடா போனீங்கன்னா சீக்கிரம் போயிடும், ஒரு இடத்துக்கு ஸ்லோ ஸ்பீட்ல போனீங்கன்னா லேட்டா போவீங்க. கரெக்டா? அப்போ 5-10 கேன்சல் பண்ணீங்கன்னா 1:2. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, தூரம் சமமாக இருக்கிற பட்சத்துல நேரமும் வேகமும் உல்டா. அதாவது ஸ்பீடா போனீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம், ஸ்லோவா போனீங்கன்னா லேட்டா போறீங்க. அப்ப இங்க பாருங்க 1:2 ஆயிடும்.
டைம் 1:2 ஆனா ஸ்பீடு 2:1 ஆயிடும். உல்டா, அப்படியே உல்டா 2:1. அப்போ 2 ஸ்பீட்ல போறவங்க இப்போ 1 ஸ்பீட்ல போனா போதும். 36ங்கிறது தான் 2 ரேஷியோல உங்களுக்கு 2. அப்போ 1 என்ன 18 கிலோமீட்டர் பர் ஹவர். இதோட கான்செப்ட் உங்களுக்கு அடுத்த வீடியோல டீடைலா வரும். எனிவே இது பேசிக்கா இருக்கிறதுனால நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்மளோட அப்ரோச்ல போலாம். சி 36 கிலோமீட்டர் பர் ஹவர்ல 5 hours டிராவல் பண்ணுதுன்னா ஸ்பீட் இன்டூ டைம் போட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்துருமா? 36 இன்டூ 5 பண்ணுங்க. 36 இன்டூ 5 பண்ணீங்க அப்படின்னா 180 இல்லையா? 5 6 are 30, remaining 3, 5 3 15 plus 3 8. 180 கிலோமீட்டர். அப்போ அவங்க போற தூரம் 180 கிலோமீட்டருங்க இல்லையா? அந்த 180 கிலோமீட்டரை 10 மணி நேரத்துல போனோம்னா 180 by 10, 18 கிலோமீட்டர் per hour. That's all. இப்படியும் நீங்க சால்வ் பண்ணலாம் இல்லையா? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம்ல. அப்போ இங்க ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க? 36. டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 5. இது போட்டீங்கன்னா உங்களுக்கு தூரம் என்னன்னு கிடைச்சிரும். அந்த தூரத்தை 10 மணி நேரத்துல கடக்கணுங்கிறதுனால டிவைடட் பை 10. 2 சார் 18 சார். ஸோ ஸ்பீட் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ போகக்கூடிய ஸ்பீட் என்ன? 18. இதுல போனாலே போதும், அவங்களால ரீச் பண்ணிக்கலாம், டெஸ்டினேஷனை ரீச் ஆயிடும். ஸோ சிம்பிள் கொஸ்டின். அந்த அப்ரோச்லயும் சொல்றேன். 9 12 கேன்சல் பண்ணீங்கன்னா 3:4. டைம் 3:4னா ஸ்பீடு 4:3. அப்ப முன்ன 4ல போயிருந்தாங்கன்னா இப்ப 3ல போனா போதும். 48 தான் 4. கேன்சல் பண்ணீங்கன்னா 12. 12 into 3 36. இல்லனா இந்த மெத்தடும் யூஸ் பண்ணுங்க. 48 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல 9 மணி நேரம் போனா தூரம் தெரிஞ்சிரும். அந்த தூரத்தை 12 மணி நேரத்துல கடக்கணும்னா 4 சார் 4 9 சார் 36. மல்டிபிள் அப்ரோச்சஸ் இருக்கும். இந்த வீடியோ மட்டும் இல்ல, அடுத்தடுத்த வீடியோவும் பாருங்க, டைப் வைஸ் பாருங்க, செம்மையா இருக்கும். நோ சேஞ்சஸ், ஒண்ணுமே இல்ல இல்லையா? ஓகே, இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. A bus traveling at 66 km per hour completes a journey in 15 hours. What should be its speed to cover the same distance in 5 hours? 66 km per hour வேகத்தில் செல்லும் ஒரு பேருந்து ஒரு பயணத்தை 15 மணி நேரத்தில் முடிக்கிறது. அதே தொலைவை 5 மணி நேரத்தில் கடக்க அதன் வேகம் என்னவாக இருக்க வேண்டும்? 15 மணி நேரம், 5 மணி நேரம். அப்ப டைம் என்ன ஆகுது? 3:1. அப்போ ஸ்பீட் என்ன ஆகும்? 1:3. ஸ்பீடு 1 தான் இந்த 66. அப்போ 3க்கு 66 into 3. 66 into 3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போறது 198. 66 into 3 198. அவ்வளவுதான். நான் சொல்றது ஏன் இதை நான் இந்த மெத்தட டீட்டெயிலா சொல்லலாம், அடுத்த வீடியோவோட பேஸ் இதுதான். ஓகேவா? சோ அதுல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அப்போ இன்னொரு மெத்தட் என்ன? 66 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல 15 மணி நேரம் டிராவல் பண்ணாங்கன்னா தூரம் கிடைச்சிடும். அந்த தூரத்தை 5 மணி நேரத்துல கணக்கு பண்ணுங்க. 5 3 3 6 18 1 3 6 190 கிலோமீட்டர். ஓகே, சோ நல்லா இருந்துச்சு. கேள்வி வந்து சூப்பரா இருந்துச்சு, தரமா இருந்துச்சு, அதனாலேயே கொண்டு வந்தேன். Which of the following is not a correct statement? 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுல ஏதோ ஒண்ணு சரியில்லை, சரியான விருப்பம் இல்லை. பின்வருவனவற்றில் எது சரியான கூற்று அல்ல, தவறானது எது தவறானதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பாருங்க. The speed of 20 meter per second is less than the speed of 85 km per hour. 20 மீட்டர் பர் செகண்ட் வேகம் 85 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தை விட குறைவுன்றாங்க. எப்படி இது மாறி இருக்கு? நீங்க மாத்தி பாருங்களேன். இந்த மீட்டர் பர் செகண்டையும் கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்துங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, 18 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட். 5 20 ஆயிருக்குன்னா இன்டூ 4 பண்ணிருக்காங்க. 18 into 4 பண்ணினா 72 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆமா, 72 கிலோமீட்டர் பர் ஹவர் இதை விட கம்மி தானே. சோ இது கரெக்ட். அதனால எனக்கு இது ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். டைம் மே பி கால்குலேட்டட் பை டிவைடிங் த டிஸ்டன்ஸ் பை த ஸ்பீட். அதாவது தொலைவை வேகத்தால் வகுப்பதன் மூலம் காலத்தை கணக்கிடலாம். கரெக்ட்.
டைம்ங்கிறது நீங்க எவ்வளவு தூரம் பயணம் பண்ணீங்க டிவைடட் பை எவ்வளவு ஸ்பீட்ல பண்ணீங்கன்னா டைம் கிடைச்சிருமா. கரெக்ட், இதுவும் கரெக்ட். அதனால எனக்கு இதுவும் ஆன்சர். கவரிங் த சேம் டிஸ்டன்ஸ் இன் லெஸ் டைம் இம்ப்ளைஸ் அ ஹையர் ஸ்பீட். அதே தொலைவை குறைந்த நேரத்தில் கடப்பது என்பது அதிக வேகத்தை குறிக்கிறது. கரெக்ட் தானே? சேம் டிஸ்டன்ஸ் இன் லெஸ் டைம். ஒரு இடத்துக்கு, அதாவது 2 பேரும் ஒரே தூரத்தை தான் கடக்குறீங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரே இடத்துக்கு போறீங்க. நீங்க ஸ்பீடா போயிடுறீங்க, அதாவது நீங்க சீக்கிரமா போயிடுறீங்க, உங்க ஃப்ரெண்ட் லேட்டா வராரு. விச் மீன்ஸ் நீங்க அப்ப ஸ்பீடா போறீங்கன்னு அர்த்தம். அதான் இங்க கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. கவரிங் த சேம் டிஸ்டன்ஸ் இன் லெசர் டைம் இம்ப்ளைஸ் அ ஹையர் ஸ்பீட். சோ இதுவும் கரெக்டான லாஜிக் தான். இதுவும் எனக்கு ஆன்சர் இல்ல. சரி, அடுத்து என்ன? அப்ப இதான் ஆன்சரா இருக்கும். பார்க்கலாம். The speed of 99 km per hour is less than the speed of 24 meter per second. 99 km per hour வந்து 24 meter per second விட கம்மியா. 24 meter per second 25 கூட இமேஜின் பண்ணுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்ராக்சிமேட்டா ஆன்சர் வந்துடும். 24 25 வச்சீங்கன்னா கிடைக்கிற ஆன்சரை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு அர்த்தம் இல்லையா? 25 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்துங்க. நான் என்ன சொன்னேன்? 18 கிலோமீட்டர் பர் ஹவர் 5 மீட்டர் பர் செகண்டுக்கு ஈக்குவல். 5 25 மாற இன்டூ 5 பண்ணுவீங்க. அப்போ 18 இன்டூ 5 என்ன? 90. 18 இன்டூ 5 பண்ணீங்கன்னா 90. 99 போய் கம்மியா 90 விட? இல்லவே இல்லை. சோ இது தப்பா சொல்லியிருக்கேன். எனக்கு ஆன்சர் இது. சோ எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், உங்க அட்டெண்டன்ஸ் ப்ளீஸ். நிறைய ரெக்வஸ்ட் பண்ணீங்க எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ். குவாலிட்டி கொஸ்டினா எடுத்துட்டு வரேன். எஸ்எஸ்சிலையும் பேசிக் நிறைய கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ், அதெல்லாம் விட்டுட்டேன். சரியா? சோ நமக்கு ஆன்சர் வந்து இதுதான். இதுதான் வந்து சரி இல்ல, தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ராம்பாபு இஸ் அண்டர் யூனிஃபார்ம் மோஷன். அசைஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஒரு மூவ்மெண்ட்ல இருக்காரு, குழப்பமே வேண்டாம். பிசிக்ஸ் யூனிஃபார்ம் மோஷன் ப்ரோ, அதெல்லாம் வேண்டாம். சரியா? And he has covered 25 meter in 5 seconds. How much distance can he cover in 3 seconds? ரொம்ப பேசிக் பாருங்க. ராம்பாபு சீரான வேகத்தில் செல்கிறார். அவர் 5 வினாடிகளில் 25 மீட்டர் தொலைவை கடந்தார் எனில் 3 வினாடிகளில் எவ்வளவு தொலைவை கடப்பார்? 25 மீட்டர்ஸ் 5 செகண்ட்ஸ்ல. 25 மீட்டர்ஸ் 5 செகண்ட்ஸ்ல. அப்போ 1 செகண்டுக்கு 5 மீட்டர்ஸ் போறாரு. 25 டிவைடட் பை 5. 1 செகண்டுக்கு 5 மீட்டர் போறாரு. 3 செகண்டுக்கு 15 மீட்டர். ஸோ அதெல்லாம் நான் கண்டிப்பா பேப்பர் பென் யூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? செம்மையான டைம் வேஸ்ட் பண்ணும். ரீனா runs at a speed of 8 km per hour. How long will she take to cover 200 meters? ரீனா 8 கிலோமீட்டர் per hour வேகத்தில் ஓடுகிறார். அவர் 200 மீட்டர் தொலைவை கடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்? 8 கிலோமீட்டர்ஸ் per hour. ஆனா அதை இங்க மீட்டர்ல மாத்த சொல்றாங்க. சி, 8 கிலோமீட்டர் per hour. அப்போ 8000 மீட்டர் 3600 செகண்ட்ல. கரெக்டா? ஏன்னா 8 ரொம்ப சின்ன நம்பர். 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர் சொன்னேன். 1 மணி நேரத்துக்கு 3600 செகண்ட். சிம்பிள். அப்போ 8000 மீட்டர் போறாங்க 3600 செகண்ட்ஸ்ல. இல்லையா? ஷார்ட்டா எழுதுறேன். அப்ப 200 மீட்டர் என்னங்கிறது கதை. கரெக்டா? சோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிங்க. 2 ஜீரோ அடிக்கலாம், வேண்டாம். ஏன் இங்க 800 200 மாத்துறது ஈஸி. அதனால பார்த்து இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. 800 எப்படி 200 மாறும்? 4ல டிவைட் ஆயிருக்கு. இந்த பக்கமும் நீங்க என்ன பண்ணணும்? 4ல டிவைட். சோ 360 4ல டிவைட் பண்ணீங்கன்னா 90 செகண்ட்ஸ். ஓகே, பேசிக் கொஸ்டின். A car can cover 275 kilometers in 5 hours. If its speed is reduced by 5 km per hour, then how much time will the car take to cover a distance of 250 km? ஒரு கார் 275 கிலோமீட்டர் தொலைவை 5 மணி நேரத்தில் கடக்கிறது. அதன் வேகம் 5 km per hour குறைக்கப்பட்டால் 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்க அந்த கார் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? சி, டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்க மொத்த தூரம் 275 கிலோமீட்டர். ஆனா அதையும் மாத்துறேன். சரி, ஓகே, சிம்பிள். 275 கிலோமீட்டரை 5 மணி நேரத்துல கடக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, டிவைட் பண்ணீங்கன்னா ஸ்பீடு வச்சோம். 275 கிலோமீட்டர் 5 மணி நேரத்துல. 5ல கேன்சல் பண்ணுங்க. 5 5 25, மறுபடியும் 5 5 20. அப்ப 55 கிலோமீட்டர் per hour அதோட ஸ்பீடு இல்லையா? 55 கிலோமீட்டர் per hour அதோட ஸ்பீடு. 55 கிலோமீட்டர் per hour ஸ்பீடையும் 5 கம்மி பண்ணா 50 கிலோமீட்டர் per hour. சரி, இப்போ கடக்கிற தூரம் 250 தான். சோ 250 கிலோமீட்டரை 50 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல போனோம்.
மேல 250 கீழே 50 கேன்சல் பண்ணீங்கன்னா 5 ஆர் ஆப்ஷன் 5 hours. தட்ஸ் ஆல். கொஸ்டின்ல ஒண்ணுமே இல்லை. சரி, இதுவே நீங்க நான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 275 கிலோமீட்டர்ஸ், டைம் வந்து எடுத்துக்கிற டைம் 5 hours 55. இதுல அவங்க சொல்றது 5 கம்மி பண்ணிடுறாங்க ஸ்பீடை, ஆனா டிஸ்டன்ஸும் கம்மியாகும். ஸோ இப்போ என்ன 250 55ல கடக்கணும் அப்படிதான், அப்பதான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். 50ல போகும், ஏன்னா 5 கம்மியாகுது. 0க்கு 0 கேன்சல், 5 5. ஸோ இப்போ எடுத்துக்கிற டைம் 5 hours டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். Akshat completes his journey in 20 hours. He covers half the distance at 57 km/h and the rest at 95 km/h. What is the length of the journey? அக்ஷத் தனது பயணத்தை 20 மணி நேரத்தில் முடிக்கிறார். அவர் மொத்த தொலைவில் பாதியை 57 km/h வேகத்திலும் மீத பாதியை 95 km/h வேகத்திலும் கடக்கிறார் எனில் பயணத்தின் மொத்த தொலைவு என்ன? சூப்பர் கொஸ்டின். பட் இந்த கொஸ்டினுக்கும் நீங்க பேப்பர் பென் இல்லாம சால்வ் பண்றீங்களா இல்ல கொஸ்டினை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்களாங்கிறது உங்க கையில இருக்கு. கொஸ்டினை கிளியரா புரிஞ்சுக்கோ, சரியா? இவர் என்ன பண்றாருன்னா மொத்தமா அவரோட பயணத்தை வந்து 20 மணி நேரத்துல முடிச்சிடுறாரு. இதுவே நமக்கு ஒரு பெரிய க்ளூ. ஏன்னு சொல்றேன். பயணத்தை 2 பாதியா பிரிக்கிறாங்க, எக்ஸாக்டா ஆஃபா. பயணத்தை 2 பாதியா பிரிக்கிறாங்க. ஒரு பாதியா 57 km/h ஸ்பீட்லயும் இன்னொரு பாதியா 95 km/h ஸ்பீட்லயும் டிராவல் பண்றாரு. அப்படின்னா அவரோட பயணத்தின் தூரம் என்ன, மொத்த தூரம் என்னன்னு கேட்கிறாங்க. என் மைண்ட் இதை வேற மாதிரி யோசிக்குது. மொத்த பயணத்தை தான் ஆஃபா டிவைட் பண்றாங்க, கரெக்டா? மொத்த பயணத்தை சரி பாதியா பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நேரம் கிடைக்கும் இல்லையா? மொத்த பயணத்தை 2ஆ பிரிச்சு ஸ்பீட்ல அந்த பயணத்தோட தூரத்தை ஸ்பீடால வகுத்தீங்கன்னா மொத்த நேரம் பிரிச்சு கிடைக்கிற நேரம் ரவுண்டா இருக்கு. அதாவது பாயிண்ட்லாம் வராம ஒரு இன்டிஜரா முழு எண்ணாவே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சரி பாதியா பிரிச்சு ஸ்பீட்ல அடிச்சாலும் கேன்சல் பண்ணாலும் பாயிண்ட்ல வரல. அப்போ இதுல இருக்கிற தூரத்தை நான் சரி பாதியா பிரிச்சு டிவைட் பண்ணா ஒரு பாதி 57லயும் இன்னொரு பாதி 95லயும் போகணும், கரெக்டா? 95 என்ன மாதிரியான ஒரு நம்பர்? 5ங்கிறது கடைசியில 0வோ இல்ல கடைசியில 5ஓ வரலன்னா டிவைடே ஆகாது, சத்தியமாக, கரெக்டா? அப்போ இந்த 3 எடுத்துக்கோங்களேன், சாரி இந்த 6 எடுத்துக்கோங்க. இந்த 6 நீங்க எப்படி சரி பாதியா பிரிச்சாலும் கடைசியில என்ன வந்து நிற்கும் போது 3. கடைசியில 3 இந்த 5ல டிவைட் ஆக வாய்ப்பே கிடையாது இல்லையா? சோ இது அப்படியே கேன்சல். இது எனக்கு ஆப்ஷன் வர்ற வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? பட் இது பாருங்க, பாதியா பிரிச்சீங்கன்னா கடைசியில 2.5, பாதியா பிரிச்சீங்கன்னா கடைசியில 1.5, பாதியா பிரிச்சீங்கன்னா கடைசியில 2.5. இது எல்லாமே 95ல போகும். 57ங்கிற நம்பர் என்ன மாதிரி நம்பர்? 19 3s ஆர் 19 3s ஆர் உங்களுக்கு 57. சோ இன்னொரு பாதி 3லயும் போகணும் 19லயும் போகணும். எல்லா நம்பரும் 3ல போகாது. உங்களுக்கு தெரியுமா 3யோட டிவிசிபிலிட்டி ரூல்? ஒரு நம்பர் 3ல போகணும்னா அந்த நம்பரை கூட்டினீங்கன்னா அதோட கூட்டுத்தொகை 3ல போகணும், ரைட்டா? அப்ப இங்க பாருங்க, இதோட பாதி என்ன வரும்? 7 7. இதோட பாதி 7 1 7.5. 7 1 7.5. இது 3ல போகுதா பாருங்க. 7 + 8 15 20. இது 3ல போகுது. சோ இதை எடுங்க, 7 1 1.5 இல்லையா? 9 + 9 அப்படியே போயிடும், இதுவும் போகுது. சோ என்னோட ஆன்சர் 1425. சோ இந்த பாதியா டிவைட் பண்றது கூட ஒரு விஷயம் இல்லை, உங்களுக்கு புரிதலுக்காக சொன்னேன். இது என்னோட மெத்தட், ரைட்டா? இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணலாம். இல்ல
அப்படிங்கிற பட்சத்துல இந்த கொஸ்டின் என்ன மாதிரி எடுத்துட்டு போலான்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இல்லையா. ஒரு பாதி 57லயும் இன்னொரு பாதி அவரு 95லயும் டிராவல் பண்றோம். சோ இது பண்ணா எனக்கு ஒரு டைமும் இது பண்ணா ஒரு டைமும் கிடைக்கும். அந்த டைம் தான் 20. சோ நீங்க பாதிங்கிறதுனால இதை டீன் கூட எடுக்காதீங்க, எக்ஸ்ன்னு எடுங்க, குழப்பம் வர. சரியா. தென் அதுக்கப்புறம் என்னன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், இதுக்கு எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறமா நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுக்கும் போது உங்களுக்கு 285 வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 5 டைம்ஸ் போகும். எஸ், இது வந்து எக்ஸாக்டா 3 டைம்ஸ் போகும். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இது எக்ஸ் வந்துடும், இங்க எக்ஸ் வந்துடும். சரியா. ஸோ 8x is equal to 20 into 285. x is equal to இந்த 20 into 285 அப்படியே இருக்கட்டும். சரியா. டிவைடட் பை 8 பண்ணிப்போம். 8 3s are 24, remaining 4 45. 8 5s are 40, remaining 5. 8 6 are and so on. Okay. So இதை நீங்க சால்வ் பண்ணும்போது 2 remaining 1 11 remaining 1 7. Okay. So ஒரு 0 வரப்போகுது. approximately 712.5 உங்களுக்கு வந்துடும். சரியா. 712. ஸோ 712.5ங்கிறது ஒரு எக்ஸ் தான். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து x plus x 2xங்கிறதுனால அதை இன்டூ பண்ணீங்க. பட் இந்த மாதிரி யோசிங்க. நம்பர் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால நம்ம இந்த அப்ரோச், நம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியா டிவைட் ஆகிற மாதிரி இருந்தா ஆன்சர் இன்னும் ஈஸி. சரியா. ஸோ நார்மல் மெத்தட் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் மெத்தடே மைண்ட் மெத்தட் சொல்லிட்டேன். Next question, a bike can finish a certain distance in 6 hours at the speed of 92 km/h in order to cover the same distance in 3 hours. The speed of the bike is. ஒரு பைக் 92 km/h வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட பயணத்தை 6 மணி நேரத்தில் முடிக்கிறது. அதே தொலைவை 3 மணி நேரத்தில் கடக்க வேண்டுமெனில் பைக்கின் வேகத்தை எத்தனை km/h அதிகரிக்க வேண்டும். சரியா. சோ எவ்வளவு அதிகரிக்கணும்னு கேட்டிருக்காங்க, டோட்டல் கேட்கல. ஏற்கனவே 92 km/h ஸ்பீட்ல போகுது, அதை இன்னும் எவ்வளவு அதிகப்படுத்தணும்னு கேட்கிறாங்க. சோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு எதுவும் ஹோம்வொர்க் தராததால இந்த கொஸ்டின் நீங்க பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். சரியா. மைண்ட்ல பண்ணீங்களா, இதுக்கும் பேப்பர் பென் யூஸ் பண்ணீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. அது அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். சரியா. அதே மாடல் கொஸ்டின் இதை நான் பண்றேன். A bike can finish a certain journey in 20 hours at the speed of at the speed of 66 km/h. In order to cover the same distance in 15 hours, the speed of the bike must be increased by. ஒரு பைக் 66 km/h வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட பயணத்தை 20 மணி நேரத்தில் முடிக்கிறது. அதே தொலைவை 15 மணி நேரத்தில் கடக்க வேண்டுமெனில் பைக்கின் வேகத்தை எத்தனை km/h அதிகரிக்க வேண்டும். சிம்பிள். 20 hours 15 hours டைம் என்ன ஆகுது, அப்போ கேன்சல் பண்ணுங்க. 20 15 4s are 3s are 4:3 டைம். அப்ப ஸ்பீட் என்ன ஆகும், 3:4. ஸ்பீடு 3ல போயிட்டு இருந்ததுன்னா ஸ்பீடு 3ல போயிட்டு இருந்ததுன்னா 4ல போகணும். 3ல போயிட்டு இருக்கிற ஸ்பீடு தான் 66. அப்ப 66/3 என்ன 22. 22/4 என்ன 88. அப்போ 66 km/h ஸ்பீட்ல போகுது, ஆனா 88 km/h ஸ்பீட்ல போகணும். 66க்கும் 88க்கும் என்ன வித்தியாசம், 22 km/h கூடணும். அது எங்க இருக்கு, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஓகேவா, சிம்பிள். இல்லைன்னா நீங்க எப்படி பண்ணலாம், 66 km/h ஸ்பீட்ல 20 மணி நேரம் போகுதுன்னா தூரம் கிடைச்சிடும். அந்த தூரம் 15 மணி நேரத்துல போகணும். 5 4s are 5 3s are 22. அப்ப என்ன பண்ணணும், 88 km/h ஸ்பீட்ல போய் ஆகணும். ஏற்கனவே 66ல போகுது இல்லையா, ஏற்கனவே 66 ஸ்பீட்ல போகுது. அப்ப 88 மாறணும்னா இன்னும் ஒரு 22 km/h வேகத்தை கூட்டி ஆகணும். அதுதான் கேள்வி. ஸோ 22 km/h ஆப்ஷன். ஸோ இதோட நான் உங்களுக்கு 0 லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி
என்னென்ன கொஸ்டின் என்னென்ன வெரைட்டில போகணும் ஃபர்ஸ்ட் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் வீடியோல தான் நான் இந்த மாதிரி பேசிக்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன். அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணீங்களா? அதே மாதிரி எல்லா வீடியோக்கிலையுமே மேக்சிமம் உங்களாலையும் இனி மைண்ட்ல சால்வ் பண்ண முடியுங்கிற கான்பிடென்ட் இருக்கா? இன்னும் நிறைய கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்களே பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. இது முழுக்க முழுக்க அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனலா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனல் ஒண்ணுமே தெரியாது, எந்த வீடியோஸும் பார்த்துருக்க மாட்டாங்க, மேக்ஸ் டப்புன்னு நினைப்பாங்க. டெய்லியும் அவ்வளவு மெசேஜஸ் வரும் எனக்கு, அதுல வந்து மேக்ஸே எனக்கு வராது அப்படின்னு புதுசா வந்து மெசேஜ் பண்றவங்க இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மைண்ட்லயே சால்வ் பண்ணுவாங்க. இப்போ என் கூடயும் 1 இயரா டிராவல் பண்ணி 2 இயர்ஸா டிராவல் பண்ணி செலெக்ஷன்லாம் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஜாப்ல பிஸியா இருப்பாங்க. பட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம், மைண்ட்ல சால்வ் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல கலக்கலான கொஸ்டின்ஸ் கொண்டு வரேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.